வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால்கோவாவில் வந்து நம்ம நார்மலாக சர்க்கரை சேர்ப்போம், இல்லைனா வெல்லம் சேர்ப்போம். இதில் வந்து நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடிய திக்கான பால் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு இந்த பால் வந்து நல்லா ஹாஃபாக குறையணும். அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது பொங்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாதியை குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி வரணும். பால் நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி பாகு வந்து எப்படி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கருப்பட்டி பாகு செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கருப்பட்டி வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால நல்லா கெட்டியாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிடலாம், பாகு மாதிரி செஞ்சு. அப்படின்னா அது கெடாமல் இருக்கும். இதில் வந்து எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கருப்பட்டி பாகு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு நமக்கு வந்து அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திக்காயிடுச்சு, பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கருப்பட்டி பால்கோவா ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.